அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தேசுவில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இறை சிந்தனை, அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? யோபு 1 இறை வார்த்தைகள் 10. அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு இறைவனின் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நினைவூட்டுகின்றது. யோபுவின் வாழ்க்கையை பார்த்த சாத்தான் யோபு இறைவனை நேசிப்பதற்கு காரணம், இறைவன் யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் சொத்துக்களையும் சூழ்ந்து காத்து அவருடைய ஆசீர்வாதம் தான் என்று கூறுகின்றான். உண்மையில் இந்த வசனம் நம் வாழ்க்கையிலும் செயல்படும் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக வாழ்வதும், நம் குடும்பம் காக்கப்படுவதும், நமது உழைப்பிற்கு பலன் கிடைப்பதும் இறைவனின் அருளாலும் பாதுகாப்பு தான் என்று பல நேரங்களில் நாம் இல்லாதவை பற்றி கவலைப்படுகின்றோம். ஆனால் இன்று இறைவன் ஏற்கனவே நமக்கு அளித்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் விழித்தெழும் ஒவ்வொரு காலையும் அது ஒரு கொடை. நம்முடைய குடும்பம் ஒரு கொடை, நம்முடைய வேலை, நம்முடைய திறமைகள், நம்முடைய உடல்நலம், இவை எல்லாம் கடவுளின் அருள் கொடைகள். சிந்திப்போம், இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய பாதுகாப்பை நான் உணர்கின்றேனா? நான் பெற்றுள்ள ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேனா? என் உழைப்பின் பலனை இறைவனின் கொடையாக ஏற்றுக்கொள்கின்றேனா? இன்று நன்றி உணர்வுடன் வாழ்வோம். நம்மை சூழ்ந்து காக்கும் இறைவனின் அன்பை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம். எங்கள் அன்பு தந்தையே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் அளித்துள்ள எண்ணற்ற ஆசீர்வாதங்களை உணர்ந்து இதயத்தை எங்களுக்கு தாரும். எப்போதும் உமது நம்பிக்கை எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.